கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் பேட்டி அளித்தார். கிருஷ்ணகிரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வளாகம் தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை கிருஷ்ணகிரியின் மாநில தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றன. மாவட்ட செயலாளர் ராஜு வரவேற்புரை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் எதிர்கால நடவடிக்கை குறித்து பேசினார். மாவட்ட தலைவர் நாராயணப்பா நன்றி கூறினார். இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் செந்தில்குமார், மாநில நிர்வாகிகள் ஜீவானந்தம், சாமிநாதன், ஆறுமுகம், பெரியசாமி மற்றும் தாவிசா மாவட்ட செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், வருகின்ற ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோழிப்பண்ணை விவசாயிகள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டார அலுவலகங்களிடம் மனு கொடுத்து அரசு முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும். நலவாரிய அமைப்பு மாநில அரசாங்கம் 40,000 பண்ணைகளில் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலவசம் மின்சாரம் கோழி பண்ணைகளுக்கு வழங்க வேண்டும் என பேட்டி அளித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் தீர்மானம், கறிக்கோழி 1 கிலோவுக்கு வளர்ப்பு கூலி ரூபாய் 20 வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் முத்தரப்பு கூட்டம் நடத்த வேண்டும். நலவாரியம் அமைத்து ESI மருத்துவ வசதி செய்திட வேண்டும். பண்ணைகளுக்கு இன்சூரன்ஸ் வசதி செய்திட வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வணக்கம். இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுடைய கோரிக்கையான கூலி உயர்வு, வளர்ப்பு கூலியிலிருந்து 20 ரூபாயாக உயர்த்த வேண்டும், அதற்காக ஒரு முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று மிக முக்கியமான கோரிக்கையாக இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சென்னையில் ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாலையில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து மனு கொடுக்கப்பட்டுச்சு. முத்தரப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசணும். எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் கொடுத்து வலியுறுத்தி பேசணும். அதற்கு பின்பாக எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. நாகை மாவட்டத்தினுடைய கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி MLA அவர்கள் சட்டமன்றத்திலே என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார். கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுடைய வளர்ப்பு கூலி உடனடியாக உயர்த்துவதற்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே வலியுறுத்தினார். அரசு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்டதாக இல்லை. அமைச்சருடன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருடன் டெலிஃபோனிலே கூட பேசப்பட்டுச்சு. நடவடிக்கை எடுப்பதாக சென்னை உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். ஆனாலும் நடவடிக்கை இல்லை. கடந்த 5ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி இந்த கோரிக்கைகளை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளரை சந்தித்து மனு கொடுத்தோம். ஆனாலும் இதுவரை பெரிய எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் மிக முக்கியமானதாக நாங்கள் கருதுகிறோம். வரக்கூடிய ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோழி பண்ணை விவசாயிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகங்களிலே மனு கொடுத்து அரசு முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும். வளர்ப்பு கூலியை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இலவச மின்சாரம் கோழி பண்ணைகளுக்கு வழங்க வேண்டும். அதே போல நலவாரியம் அமைத்து மாநில அரசாங்கம் இந்த 40,000 பண்ணையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதே போல ஏராளமான நோய்கள் இந்த பண்ணைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு, பண்ணையாளர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசு ESI மருத்துவ வசதியை செய்து கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தின்
கிருஷ்ணகிரியில் நடக்கக்கூடிய இந்த மாநில கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.